மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆக போகுது. பட் அந்த மேட்ச்ல நடந்த கான்ட்ரவர்சிக்கு இன்னுமே ஒரு முடிவு வரல. இதை ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்திட்டாங்க நம்ம ஃபேப் டு பிளஸி, ஸ்ரேயஸ் ஐயர், சாம் கரன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம். இதுக்கு முன்னாடி சும்மா ஃபேன் வார் மாதிரி நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சண்டைகள் ஐபிஎல்ல எப்போதுமே வரதான் செய்யும். பாதி நேரம் சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸ் இப்படி தான் அடிச்சுட்டு அலைவாங்க. அம்பையர்டா அம்பானிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்சை வின் பண்ணாலுமே மும்பையை கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஆர்சிபி டீமும் இப்போ கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்களா? அதுக்கு காரணம் ஃபேப் டு பிளஸி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சாம் கரன் மாதிரியான பிளேயர்ஸ் தான். அந்த மேட்ச்சில் நடந்ததை நம்ம ஃபேப் டு பிளஸி பேட் கமெண்ட்ஸ் கிட்ட அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆக்ஷனில் ஏதோ பண்ணி காமிப்பாரு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் போடும்போது அப்படியே பக்கத்தில் போய் உத்து பார்ப்பாரு. அண்ட் சாம் கரனுமே அதே தான் பண்ணுவாங்க. இந்த 3 பிளேயரே வேணும்னே பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாக மக்களுக்கு எடுத்துக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை சும்மா ஃபன்னுக்கு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபேப் டு பிளஸி உண்மையாகவே இப்படி தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் கமெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மேட்ச்சில் நடந்த அந்த டாஸை பற்றி வேறு ஏதோ விஷயங்கள் அந்த 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லை சும்மா ஃபன்னுக்கு அந்த மாதிரி கூட ஃபேப் டு பிளஸி பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதையே காமிச்சு இங்கே பாருங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஐபிஎல்ல ஃபிக்ஸிங் இப்படி தான் ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி சாம் கரன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க அந்த டாஸ் போடும் போது பக்கத்தில் உத்து பார்த்தது அது சும்மா ஃபன்னுக்கு பண்ண மாதிரி தான் இருக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்க இதை சீரியஸாலாம் எடுத்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர். அவங்க கண்டிப்பாக பிளேயருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஃபேக் வீடியோஸ், ஃபேக் நியூஸஸ் எல்லாம் பார்த்து நம்புற அளவுக்கு அவங்க ஒன்றும் முட்டாத்தனமான ஆட்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஜவஹர் ஸ்ரீநாத் அப்படிங்கிற ஒரு அம்பையர், அவர் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக 200க்கும் மேற்பட்ட டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான கிரிக்கெட் மேட்சஸ் இந்தியாவுக்காகவே அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியாதா இந்த மேட்சை எத்தனை கோடி பேர் பார்க்காங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அந்த கிரவுண்ட்லேயே ஆயிரக்கணக்கான மக்கள் நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது, சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை பெரிய பிரச்சனையாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதும் ஜவஹர் ஸ்ரீநாத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது போய் இந்த டாஸுக்கான காயினை மாற்றுறதை அவர் எப்படி பண்ணுவார்? எத்தனையோ மேட்சஸ் ப்ளே பண்ண கிரிக்கெட் பிளேயருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் ஈஸியாக மாட்டிடுவோம் அப்படிங்கிறத தெரியாமையா அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி அவர் ஒத்துக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத இவங்க நம்புறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. இவங்க வேற ஏதாவது விஷயத்துக்கு காசு வாங்கிட்டு பண்ணால் கூட சரின்னு சொல்லலாம். காயினை மாற்றுறதுக்கு காசு வாங்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. சின்னதாக ஒரு மிஸ்டேக்கை பண்ணாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் காயினை மாற்றுறதெல்லாம் கண்டுபிடிக்காமலாம் இருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சா அவருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ ஒரு பிளேயர் அம்பையர் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டார். அங்கே நடந்தது என்னென்னா, அந்த காயினோட ஒளியும் ஸ்டேடியத்தில் இருக்கிற லைட்டோட ஒளியும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகும்போது அந்த கேமராவில் அந்த இடத்துல ஒரு செகண்ட் கிட்ட அந்த காயின் மறைஞ்சு போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்படுது. ஸோ அதை நம்ம கேமராவில் வேகமாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த இடத்துல காயினை மாற்றுற மாதிரி தெரியுது. பட் அங்கே நடந்தது அந்த காயினோட வெளிச்சமும் கிரவுண்டில் இருக்கிற லைட்டோட வெளிச்சமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல காயின் ஒரு செகண்டுக்கு மறைஞ்சு போன மாதிரி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை நம்ம ஸ்பீடாக பார்க்கும்போது காயினை ரொட்டேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான வீடியோஸை காட்டுற எல்லாருமே ஒரே ஒரு ஆங்கிள், அந்த ஒரு ஆங்கிளை மட்டும்தான் காமிப்பாங்க. மற்ற ஆங்கிளை காமிக்க சொல்லுங்கள், எவனுக்கும் தெரியாது. நான் இப்போ இதை செக் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஹை குவாலிட்டியில் செக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த தப்புமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரூவ் பண்ணியுமே காமிச்சிருக்காங்க இருக்காங்கல்ல. இதையே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பல வருஷமாக கிரிக்கெட் பார்க்குறவனுக்கு நல்லாவே தெரியும். இது சும்மா நடக்கிறது மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா காயினை மாற்றுறதுக்கெல்லாம் எவனா காசு வாங்குவானா? அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர், இவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்டில் எத்தனை பேர் பார்க்காங்க, எத்தனையோ கோடி பேர் லைவாக டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபோக்கஸுமே அந்த டாஸ் போடுற இடத்துல தான் இருக்கும். இல்லையா காயினை மாற்றுறதுக்கு நம்மளே காசு வாங்க மாட்டோம். எப்படி ஜவஹர் ஸ்ரீநாத் அத்தனை மேட்சஸ் ப்ளே பண்ண ஒரு கிரிக்கெட்டர் வாங்குவார் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. இது காமெடியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் இதையே ஒரு புதுசாக கிரிக்கெட் பார்க்குறவன், கிரிக்கெட்டை பற்றியே பெருசாக நாலேஜ் இல்லாமல் பார்க்குறான்னா கண்டிப்பாக அதை நம்பிடுவான். அதை நம்புற மாதிரியான நிகழ்வுகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆங்கிளை பிடிச்சி பயங்கரமாக பிடிச்சி தொங்கிட்டாங்க. அந்த இடத்துல காயின் மறைஞ்சிருது. நம்ம ஸ்பீடாக பார்க்கும்போது அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் இவங்க நேரமாக என்னமோ தெரியல, இந்த ஃபேப் டு பிளஸி, ஸ்ரேயஸ் ஐயர், சாம் கரன் இந்த 3 பிளேயருமே இதை சும்மா ஃபன்னுக்கு பண்ணாங்களா இல்லை வேறு எதாவது ரீசனுக்கு பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை பிடிச்சி இப்போ தொங்கிட்டு கிடக்காங்க. உண்மை வெளியே வந்தது, மும்பை இந்தியன்ஸ் டீமோட உண்மையெல்லாம் வெளியே வந்துட்டு இவங்க இப்படி தானே 5 கப்பை வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், அப்படி காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண முடிஞ்சதுன்னா எத்தனையோ டீம் பண்ணி இப்போ எவ்வளவோ கப்ஸை வின் பண்ணியிருப்பாங்க. ஆர்சிபி டீம் 16 வருஷமாக கப்பு வின் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஏன் பாதி சீசன் அவங்க பிளே ஆஃபுக்கே வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அண்ட் நம்ம சிஎஸ்கேக்கு அடுத்து ரொம்ப பெரிய டீம்னா அது கண்டிப்பாக ஆர்சிபி டீம் தான். அவங்களுக்கு வராத ஸ்பான்சர்ஸா, அவங்க கிட்ட இல்லாத காசா, மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு அடுத்து மிகப்பெரிய ரிச்சஸ்டான ஐபிஎல் டீம்னா அது கண்டிப்பாக நம்ம ஆர்சிபி டீம் தான். ஏன்னா அவ்வளோக்குள்ள அவங்க கிட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க.
இந்த டீமுக்கான மார்க்கெட்டுமே ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது அந்த ஆர்சிபி டீம் நினைச்சிருந்தாங்கன்னா, எத்தனையோ விஷயங்கள மாத்தி மாத்தி இந்த மாரி காச குடுத்து அவங்களால இப்போதைக்கு எவ்வளவோ கப்ஸ வின் பண்ணியிருக்க முடியும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் அளவுக்கு நம்ம சிஎஸ்கே டீமும் ஒண்ணும் அவ்வளோ பெரிய பணக்கார டீம்லாம் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் டீமோட அம்பானி இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரரு. பட் அதே சமயம் நம்ம சிஎஸ்கே டீமோட சீனி மாமா இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர் தான். அதாவது சங்கர் சிமெண்ட் இருக்குல்ல, அதோட ஓனர் தான் நம்ம சிஎஸ்கே டீமோட ஓனர். நம்ம ஓனர கம்பேர் பண்றப்ப இங்க நிறையவே ஐபிஎல் டீம்ஸோட ஓனர் மிகப்பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. ஏன் நம்ம சீனி மாமாவை விட நம்மளோட சன்ரைசர்ஸோட கலாநிதி மாறன் அவருமே ரொம்ப பெரிய பணக்காரர் தான். ஸோ உங்க மும்பை கிட்ட மட்டும் காசு கிடையாது, மீதி இருக்கக்கூடிய 9 டீம் கிட்டயும் காசு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி காசு கொடுத்து தான் அந்த மாதிரி மும்பை 5 கப் வின் பண்ணியிருக்காங்கன்னா, சிஎஸ்கே டீமும் 5 கப்பை வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவை கம்பேர் பண்றப்ப இங்க எக்கச்சக்கமான பணக்காரங்க இருக்காங்க. ஆர்சிபி டீமுமே இத்தனையோ கப்பை வின் பண்ணியிருக்கலாம். இதை எதுக்கு இப்போ சொல்றேன்னா, சும்மா புரியுதுக்காக நான் சொல்றேன். ஐபிஎல்ல சின்னதா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்கனாலே ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருவாங்க. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம சிஎஸ்கே டீமோட பேனை நம்ம சொல்லலாம். பிசிசிஐக்கு தெரியாதா சிஎஸ்கே எவ்வளோ பெரிய ஒரு டீம், அவங்களுக்கு எவ்வளவுக்குள்ள ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு எவ்வளவுக்குள்ள காசு பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் விளையாண்டாலே போதும், தோனிலாம் இருந்தாலே போதும், அங்கே எத்தனையோ கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் பிசிசிஐ. அவ்வளோக்குள்ள லாபம் பார்க்குற பிசிசிஐ சிஎஸ்கே டீமை பேன் பண்ணால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் ஐபிஎல்லை விட்டு போவாங்க, ஐபிஎல்லே வெறுத்து போவாங்க, ஐபிஎல்கான வியூவர்ஷிப் அடி வாங்கும், காசு அடி வாங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ பெரிய டீமை பேன் பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கே எவ்வளோக்குள்ள அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஃபிக்ஸிங் விஷயம் என்னன்னா, 2013 ராஜஸ்தான் ராயல்ஸும் சிஎஸ்கே டீமும் ப்ளே பண்ணுறப்ப நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் அண்ட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர், இந்த 2 பேருமே பெட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இப்போ 8.8வது ஓவரில் சிஎஸ்கே டீம் ஒரு வைடு ஒன்று போடுவாங்க, ஒரு நோ பால் ஒன்று போடுவாங்க, இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறது. இதே மாதிரி ஆர்ஆர் டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவர் ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர் டீம் பவுலருக்கே காசு கொடுத்துருக்காரு. இந்த 8.8வது ஓவரில் நீ வைடு போடணும், நீ நோ பால் போடணும், இந்த மாதிரி பண்ணனா உனக்கு நான் இவ்வளோ காசு தருவேன், அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு காசு கொடுத்து ஏமாத்தின காரணத்தினால ஆர்ஆர் டீமை பேன் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரும் எங்கள் பெட்டிங்கில் ஈடுபட்டிருக்காரு. என்ன இருந்தாலுமே சிஎஸ்கே டீம் பிளேயருக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிற உண்மை வெளியே வந்தாலுமே நீங்கள் பெட்டிங்கில் ஈடுபட்டிருக்கீங்க, அது ஒரு மிகப்பெரிய தப்பு. நாளைக்கு இந்த மாதிரி மற்ற டீம் பண்ணாங்கன்னா அது ஐபிஎல்லாக இருக்காது, கிரிக்கெட்டாக இருக்காது, அது ஒரு பிஸ்னஸாக மாறிடும். இப்போ ஆர்ஆர் டீமை பேன் பண்ணுறோன்னா நாங்கள் உங்களையும் பேன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணாங்க. பேன் பண்ணுறதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஐபிஎலுக்கு பிசிசிஐக்கெலாம் ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருந்தது. அடுத்த சீசன் அவங்க நினச்ச அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியலை, நினச்ச அளவுக்கு வியூவர்ஷிப் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க நீதி நேர்மை உண்மை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நம்ம டீமோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவர் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் பெட்டிங் தான் பண்ணியிருக்காரு. 2 டீமோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நம்ம டீமில் இருக்கிறவங்க காசே கொடுக்கல நம்ம பிளேயருக்கு, அண்ட் பிளேயர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க. பட் இந்த பெட்டிங்கில் இன்வால்வ் ஆனதுக்காகவே 2 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் போர்ட். அவங்க நினச்சா அம்பானியவே எதிர்க்கலாம். சிஎஸ்கேவை எதிர்க்க தெரிஞ்ச இவங்களுக்கு அம்பானியை எதிர்க்க தெரியாதா? அதுக்குன்னு நான் அந்த இடத்துல அம்பானி காசை கொடுக்கல, இந்த மாதிரி காசு கொடுத்த மாதிரி ஐபிஎல்ல எதுவுமே நடக்கல, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி நீங்கள் டாஸ் போட்டதுக்கு காசு கொடுத்துட்டாங்க, இப்படி டாஸை மாற்றி திருப்பி எடுத்துட்டாங்க, அது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சாதகமாக கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி சில்லியான உருட்டுகள்லாம் இருக்குல்ல, இதை நம்புறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஐபிஎல்ல நிறையவே இடங்கள்ல இந்த மாதிரி காசு மாறி இருக்கலாம், காசு கொடுத்து ஒவ்வொரு டீமுமே ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணுற எதுவுமே ரொம்ப பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏதோ மறைமுகமாக வேணால் நிறையவே விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதுவுமே பெருசாக மேட்சை பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரிலாம் டாஸ் எல்லாம் மாற்றுற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அம்பையருமே அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுற அம்பையர்லாம் இங்கே கிடையாது. எல்லா டீமுக்குமே இப்படி நடக்க தான் செய்யும். சிஎஸ்கே டீமுமே நிறையவே டைம் அம்பையர் சாதகமாக நம்ம டீமுக்கு டிசிஷன் கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஒரு சில டைம் சாதகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மும்பைக்குமே நடந்தது. இந்த ஆர்சிபி மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில விஷயங்கள் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சாதகமாக வந்தது. அதே மும்பை இந்தியன்ஸ் டீம் அடுத்த மேட்ச் ப்ளே பண்ணும்போது, அதாவது அந்த பஞ்சாப் மேட்ச்சில் அம்பையர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சாதகமாக எந்த ஒரு டிசிஷனுமே கொடுக்கல. வைடு பால் கொடுக்காம அந்த இடத்துல அம்பையர் நிற்க தான் செஞ்சாங்க. அது அம்பையரோட மிஸ்டேக் தான், இது நடக்க தான் செய்யும், இது ஹியூமன் எரர் தான். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சாதகமாக டிசிஷன் கொடுத்தாலும் தப்புங்கிறாங்க, அம்பானி காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சாதகமாக டிசிஷன் கொடுக்கல, அம்பையரே தப்பு பண்ணிட்டாரு, இல்லை கரெக்டான டிசிஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அம்பானி காசு கொடுக்கல போல, உடனே உருட்டு வீடியோ தூக்கிட்டு வந்துடுறது, அம்பானி இந்த டைம் காசு கொடுக்கல, அதனால தான் மும்பை இந்தியன் டீமுக்கு சப்போர்ட்டிவாக எந்த டிசிஷனும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்க. ஒரு விஷயத்தை கிளிக் பைட்டாக வைக்கிறதுல தப்பே கிடையாது. என் வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ கிளிக் பைட்டாக தான் இருக்கும், தம்ப்லைனில். பட் உள்ளே வேறு மாதிரி இருக்கும், இல்லை கரெக்டான கண்டென்ட்டை நான் பேசியிருப்பேன். உருட்டுறது வேற, கிளிக் பைட் வேற. கிளிக் பைட் வைக்கிறதுல தப்பே கிடையாது, அப்படி இருந்தால் தான் யூடியூபே இருக்கும். பட் அதுக்குன்னு இந்த மாதிரி உருட்டுறதுலாம் நியாயமே கிடையாது. இதையும் நம்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்கல்ல, நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த வருஷம் ஐபிஎல் வருஷம் புதுசாக பார்க்குறான்னா அவன் என்ன நினைப்பான், மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்படி தான் காசை கொடுத்து வின் பண்ணிட்டாங்க,
கப்பை எப்படி தான் அடிச்சான் அப்படிங்கிறத அவங்க நம்பிருவாங்க. அதுக்கேத்த மாரி இவங்களுக்கு சாட்சியமே இருக்கு. இந்த வீடியோவ தூக்கி காமிப்பான். அடுத்து இந்த ஃபேப் பண்றது, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், சாம் கரன் பண்றதெல்லாம் தூக்கி காமிப்பாய்ங்க. ஆனா அது அவங்களுக்கு தான் தெரியும். அது சும்மா ஃபன்னுக்கு பண்ணதுன்னு. இந்த வீடியோவ கூட புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்குவான். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்க முடியாது. கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பல வருஷங்களா மும்பை இந்தியன்ஸ்னாலே அம்பயர் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில வளர்ந்துருக்காங்க. அத கேட்டு கேட்டே வளர்ந்துட்டாங்க. இந்த ஒரு வீடியோவ கேட்டுட்டு அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத நம்ம நம்பவும் கூடாது. அவங்க மாறுறது கஷ்டம். எத்தனையோ வருஷம் நம்பின ஒரு உண்மை. மும்பை இந்தியன்ஸ் டீம் காசு வாங்கி தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த ஒரு வீடியோ மூலம் மாத்த முடியாது. இந்த மேட்ச்ல நடந்த மத்த விஷயங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதுவுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த 4க்கு எதனால 4 குடுக்கலன்னா, அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபியோட பேட்டர்ஸ் அந்த இடத்துல அங்க அப்பீலே பண்ணல. அம்பயர் கிட்ட அப்பீல் பண்ணி ரெஃபரல் ரிவ்யூக்கு அவங்க போயிருக்கணும். பட் அவங்க போகல. அண்ட் அதே மாரி அந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு 2 ரிவ்யூவுமே முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலுமே அம்பயர் எதற்காக ரிவ்யூ போனார்னா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் கேட்ச ஒன் பிட்ச்ல பிடிச்சிட்டாரு. கீழ பவுன்ஸ் ஆகி தான் கேட்ச் வந்தது அப்படிங்கிற மாரி அம்பயருக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்தது. அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஃபீல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அம்பயருக்கு பிரஷர் போட்டாங்க. அப்பீல் பண்ணாங்க பயங்கரமா. ஸோ அதனால அம்பயர் அந்த பிரஷர்லயே அந்த இடத்துல ரிவ்யூக்கு போனாரு. ஸோ இதெல்லாம் தப்புன்னு சொன்னானா கண்டிப்பா அங்க கிரிக்கெட்டே கிடையாது. ஏன்னா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுக்காருன்னா, விக்கெட் குடுக்கறதும் குடுக்காததும் அவரோட அப்பீல் பண்ற விதத்துல தான் இருக்கு. பயங்கரமா அப்பீல் பண்றாரு, கான்ஃபிடென்ட்டா அப்பீல் பண்றாருன்னா, நெறையவே டைம்ஸ் அம்பயர் அந்த கான்ஃபிடென்ட்ட பார்த்துட்டே விக்கெட்ட குடுப்பாங்க. அதே மாரி விக்கெட் இருக்கு. பட் பவுலருக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. பயங்கரமா அப்பீல் பண்ணல. அவரே ஒரு மாரி பேக்க முழிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, அம்பயர் அந்த இடத்துல டிசிஷன் பயங்கரமா குடுக்க மாட்டாரு. இல்லப்பா அவுட், இல்ல நாட் அவுட் அப்படிங்கிற மாரிலாம் நெறையவே டைம் குடுத்திருப்பாங்க. ஸோ கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் எப்போதுமே ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க விக்கெட் எடுக்கிறீங்களோ, இல்லையோ பட் அம்பயர் கிட்ட கரெக்ட்டான சமயத்துல கரெக்ட்டான டிசிஷனுக்கு நீங்க அப்பீல் பண்ணணும். அது நீங்க பேட்ஸ்மேன்ஸா இருந்தாலுமே சரி, பவுலரா இருந்தாலுமே சரி, யாரா இருந்தாலுமே சரி, கிரிக்கெட்ல அம்பயர் கிட்ட அப்பீல் பண்ணா தான் அதற்கான ஒழுங்கான ஒரு பதில் கிடைக்கும். இத நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது மும்பை இந்தியன்ஸ் டீம் பண்ணத. ஆர்சிபி டீம் அது பண்ணாதது அவங்களோட தப்பு தான். ஒரு பவுலர் விக்கெட் எடுத்துட்டு அதுக்கு பெருசா அப்பீல் பண்ணல. கான்ஃபிடென்ட் இல்லாம இருந்தாரு. பட் அங்க விக்கெட் இருக்குன்னா, அங்க தப்ப நம்ம பவுலர் மேல தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு தான் அத ஒழுங்கா அப்பீல் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாரி அந்த நோ பால் மேட்டர் அது அந்த சமயத்துல நெறைய பேருக்கு அப்படிப்பட்ட ரூல்ஸ் இருக்குன்னே தெரியாது. பிசிசிஐ இந்த சீசனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நெறையவே பேட்ஸ்மேன்ஸோட ஷோல்டர் லென்த் எடுத்துட்டாங்க. வெவ்வேறு ஆங்கிள்ல நிக்கும்போது அவங்களோட ஆவரேஜான ஒரு ஹைட் எடுத்துட்டாங்க. அந்த ஹைட் எடுத்து மெஷர் பண்ணி, அந்த ஹைட்டுக்கு அதிகமா இருந்தா அது நோ பால், அதுக்கு கம்மியா இருந்தா நோ பால் கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு புது ரூல் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த ரூல் படி தான் நோ பாலுக்கு டிசிஷன் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது முறையா தினேஷ் கார்த்திக்கு குடுத்துட்டாங்க. அதனால அந்த ஒரு கதறல்கள் அப்ப அதிகமா இருந்தது. பட் அதே மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல சூரியகுமார் யாதவுக்கும் அப்படிதான் விக்கெட் குடுத்தாங்க. அதே மாரி ஹைட்ட மெஷர் பண்ணி தான் அவருக்கும் விக்கெட் குடுத்தாங்க அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒண்ணு. இப்ப நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம் பெருசா எந்த தப்புமே பண்ணல. அம்பானி இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொறாமையிலேயே அங்க நெறையவே விஷயங்கள பரப்பிட்டு வராங்க. இப்ப நான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சாதகமா பேசுறேன்ல, கமால்ல வந்து கழுவி ஊத்துவாங்க நெறைய பேர் வந்து, "நீ மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஃபேனு, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டிவா பேசுறேன்னு." டேய் என்னடா அது நியாயம்? நான் சிஎஸ்கே பத்தி பேசினா சிஎஸ்கே ஃபேனுங்கிறீங்க, சிஎஸ்கேக்கு சொம்பு துப்புறேன்னு சொல்றீங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சாதகமா பேசினா நீ மும்பை ஃபேனு, அம்பானிட்ட காசு வாங்கிட்ட அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில பேர் வருவாங்க. அவங்கள என்ன பண்றதுன்னே தெரியாத தற்கூரிகள. ஃபைனலா அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் டீமும் பெருசா தப்பு பண்ணல. ஜகவர் ஸ்ரீநாத்தும் எதுவுமே பண்ணல. எல்லாருமே கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் இந்த மாரி அடிச்சுக்க தான் செய்வாங்க. ஏன்னா, நானுமே சிஎஸ்கே டீம் ஃபேன் தான். நான் சொல்ல தான் செய்வேன். மும்பை இந்தியன்ஸ் டீம் அம்பயர்டா, அம்பானிடா அப்படிங்கிற மாரி சொல்ல தான் செய்வோம். இதெல்லாம் சகஜம் தான். அவங்க முட்டு குடுக்குறதுக்கு வேற வழி இல்லாம நாங்க அப்படிதான் முட்டு குடுப்போம் மேட்ச்ச தோத்துட்டோம்னா, ஆர்சிபி ஃபேன்ஸும் அத தான் பண்ணாங்க. அத கேட்டுட்டு இங்க நெறைய பேர் இந்த ஃபேன்ஸ் சொல்ற உருட்டுக்கள், ஃபேன்ஸ் சொல்றதையும் நம்பி நெறைய பேர் வந்து கதர்றாங்கல்ல, அததான் தாங்க முடியல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி உருட்டு வீடியோலாம் பார்த்து, உருட்டு நியூஸ் எல்லாம் நம்பி நம்ம ஃபேப் டு பிளஸியே இப்படி பண்ணிட்டாரு. அவர்லாம் என்னடா பிளேயர் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் ஃபேப் டு பிளஸி என்னடா பண்ணாரு? அவர் அந்த இடத்துல வேற என்னத்தையோ காமிச்சாரு. இல்ல உண்மையாவே அத தான் காமிச்சாரா? இல்ல சும்மா ஃபன்னுக்கு பண்ணாரா? அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். என்னமோ நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாரி எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒண்ணும் தெரியாதுங்க. நான் நேர்ல போய் ஃபேப் டு பிளஸி கிட்ட போய் ஒண்ணும் கேட்கல. நீங்க சும்மா ஃபன்னுக்கு தானே பண்ணீங்க. நீங்க விளையாட்டுக்கு தானே பண்ணீங்கன்னு. ஒரு உண்மையாவே அப்படி பண்ணியிருக்கலாம். பட் அப்படி பண்ணியிருந்தா அது அவரோட தப்பு தான். பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜகவர் ஸ்ரீநாத் அவ்வளோ பெரிய ஒரு பிளேயர். அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அதுவுமே காயின மாத்துறதுக்கெல்லாம் எவனாவது காசு வாங்குவானா? இவ்வளவுக்குள்ள கேமராஸ் இருக்கு. எத்தனையோ கோடி பேர் பார்க்காங்க.